ஒரு 4-5 டைப் இருக்குது. என்னென்னா வைத்தியம் பார்த்த கோணக்கால் வியாதி, வைத்தியம் பார்க்காத கோணக்கால் வியாதி, வைத்தியம் பார்த்தும் திரும்ப வந்திருக்கு கோணக்கால் வியாதி. அது இல்லாமல் 2 வயசு ஆன பிறகும் வைத்தியமே பார்க்காத கோணக்கால் வியாதி. இப்போ என்ன மாதிரி வைத்தியம் கோணக்கால் வியாதிக்கு இருக்குது அப்படின்னா, உலகத்திலேயே ப்ரூவ் செய்யப்பட்ட சயின்டிஃபிக் மெத்தடு பான்சட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு மாவு கட்டு முறையால் இந்த கோணக்கால் வியாதியை முழுமையாக குணப்படுத்த முடியும். ஆண் குழந்தைக்கு அதிகமாக பாதிக்குமா, பெண் குழந்தைக்கு அதிகமாக பாதிக்குமா? ஆண் குழந்தைக்கு தான் அதிகமாக பாதிப்பு இருக்கும். இந்த வீரியத்தன்மையை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பிரானி ஸ்கோர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கோர் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். குடும்பத்தில் யாருக்காவது இந்த மாதிரி குழந்தைகளுக்கு இருந்ததுன்னா அவங்களுடைய குழந்தைகளுக்கும் கோணக்கால் வியாதி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில என்விரான்மெண்டல் காரணங்களாலையும் வரலாம். குழந்தை பிறந்த பிறகு 2 பாதமும் வளைஞ்சி பெண்டாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் கோணக்கால் வியாதி. அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் தேவேந்திரன், எலும்பு முறிவு மருத்துவர், சிட்டி மெடிக்கல் சென்டர், திருச்சி. இன்றைய வீடியோ பதிவில் கோணக்கால் வியாதி பற்றி பார்ப்போம். கோணக்கால் வியாதினா என்ன அப்படின்னா, குழந்தை பிறந்த பிறகு 2 பாதமும் வளைஞ்சி பெண்டாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் கோணக்கால் வியாதி. இது என்னென்ன காரணங்களால் வரலாம்னா, குடும்பத்தில் யாருக்காவது இந்த மாதிரி குழந்தைகளுக்கு இருந்ததுன்னா அவங்களுடைய குழந்தைகளுக்கும் கோணக்கால் வியாதி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சில என்விரான்மெண்டல் காரணங்களாலையும் வரலாம். இது போன்ற காரணங்கள் தான் மெயினாக கோணக்கால் வியாதி வரத்துக்கு வாய்ப்புகள். இந்த கோணக்கால் வியாதி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, எல்லா கர்ப்பிணி தாய்மார்களும் ஒரு 16 to 20 வாரத்தில் அனாமலை ஸ்கேன் பண்ணுவாங்க. அந்த அனாமலை ஸ்கேன்லேயே நம்ம கோணக்கால் வியாதியை பற்றி கண்டுபிடிச்சிடலாம். எஸ்பெஷலி இந்த கோணக்கால் வியாதி அவங்க குடும்பத்தில் யாருக்காக இருந்தால் அவங்க அனாமலை ஸ்கேன் கண்டிப்பாக பண்ணிக்கிறது நல்லது. அது அப்படி இல்லையா, அதுக்கப்புறம் குழந்தை பிறந்த பிறகு பார்த்தாலே தெரியும் பாதம் வளைஞ்சு பெண்டாக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா கோணக்கால் வியாதி இருக்கிறதா அர்த்தம். இந்த கோணக்கால் வியாதி நார்மல் தானா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா, எலும்பு முறிவு மருத்துவரை அணுகி அவர் செக் பண்ணி பார்த்துட்டு இது நார்மல் தான், இதுக்கு ஒன்றும் வைத்தியம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுவார். அப்படி சொல்லிட்டாருன்னா நம்ம ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இந்த கோணக்கால் வியாதி யார் யாருக்கெல்லாம் ஆண் குழந்தைக்கு அதிகமாக பாதிக்குமா, பெண் குழந்தைக்கு அதிகமாக பாதிக்கும்னா, ஆண் குழந்தைக்கு தான் அதிகமாக பாதிப்பு இருக்கும் கம்பேர்ட் டு பெண் குழந்தைக்கு. அதை தவிர்த்து இந்த 50% 2 கால்களையும் 2 பாதத்தையும் பாதிச்சிருக்கும். இந்த கோணக்கால் வியாதி என்னென்ன விதமான கோணக்கால் வியாதி இருக்குது அப்படின்னா, கோணக்கால் வியாதி அவங்க பார்த்த வைத்தியத்தை பேஸ் பண்ணி ஒரு 4-5 டைப் இருக்குது. என்னென்னா வைத்தியம் பார்த்த கோணக்கால் வியாதி, வைத்தியம் பார்க்காத கோணக்கால் வியாதி, வைத்தியம் பார்த்தும் திரும்ப வந்திருக்கு கோணக்கால் வியாதி. அது இல்லாமல் 2 வயசு ஆன பிறகும் வைத்தியமே பார்க்காத கோணக்கால் வியாதி. இது ஆங்கிலத்தில் சொல்லும்போது எப்படி சொல்லுவோம்னா, ட்ரீட்டட் கிளப்புட், அன்ட்ரீட்டட் கிளப்புட் அண்ட் ரெசிஸ்டன்ட் கிளப்புட் அண்ட் ரெக்கரண்ட் கிளப்புட் அண்ட் நெக்லெக்டட் கிளப்புட்னு சொல்லுவோம். உலகத்தில் இருக்கிற எல்லா கிளப்புட்டும் இதுக்குள்ளே தான் வரும். ஸோ இந்த கோணக்கால் வியாதி வந்ததுன்னா எப்போ டாக்டர் நான் வைத்தியம் ஆரம்பிக்கிறது அப்படின்னு கேட்டால், குழந்தைக்கு கோணக்கால் வியாதின்னு கண்டுபிடிச்ச உடனே வைத்தியம் பார்த்தா மிகச்சிறந்த முறையில் அதை சரி செய்ய முடியும். அப்படி இல்லை லேட்டாக போய் வைத்தியம் பார்த்தோம்னா வைத்தியத்துக்கான ஆகும் நேர காலங்களும் அதிகமாகும். டாக்டர் இப்போது என்ன மாதிரி வைத்தியம் கோணக்கால் வியாதிக்கு இருக்குது அப்படின்னா, உலகத்திலேயே ப்ரூவ் செய்யப்பட்ட சயின்டிஃபிக் மெத்தடு பான்சட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு மாவு கட்டு முறையால் இந்த கோணக்கால் வியாதியை முழுமையாக குணப்படுத்த முடியும். அந்த அந்த மாவுக்கட்டு எத்தனை வாரம் போடணும்? ஒரு 6 வாரத்துக்கு 6 மாவுக்கட்டு போடுற மாதிரி இருக்கும். வாரம் ஒரு முறை ஒரு மாவுக்கட்டு. இது ஒரு சில குழந்தைங்களுக்கு 2-3 மாவுக்கட்டுலேயே சரியாகலாம். ஒரு சில குழந்தைங்களுக்கு 6 மாவுக்கட்டும் தேவைப்படலாம். பேஸ்டு அந்த அவங்களுடைய நோயினுடைய வீரியத்தை பொறுத்து நம்ம மாவுக்கட்டுடைய எத்தனை போடுறேங்கிறது முடிவு செய்யப்படும். இந்த வீரியத்தன்மையை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பிரானி ஸ்கோர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கோர் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது 0 to 6 இருக்கும். 6ன்னா மிக வீரியமான கிளப்புட், 0ன்னா கிளப்புட் இல்லை, அதாவது கோணக்கால் வியாதி இல்லைன்னு அர்த்தம். இதை பேஸ் பண்ணி நம்ம இந்த மாவுக்கட்டு போட்டு பிறகு ஒரு சில குழந்தைகளுக்கு சின்னதாக ஒரு சின்ன ஆப்ரேஷன் தேவைப்படும். அது டீனாட்டமின்னு சொல்லக்கூடிய அதை ஒரு சின்னதாக நரம்பு கட் பண்ணி விடுவாங்க. கட் பண்ணி விட்டு மாவுக்கட்டு போட்டோம்னா இந்த கோணக்கால் வியாதியை கம்ப்ளீட்டாக சரி செஞ்சிட முடியும். டாக்டர், இப்போது என் குழந்தைக்கு கோணக்கால் வியாதிக்கு நான் மாவுக்கட்டு போட்டு கரெக்ட் பண்ணிட்டேன், அதுக்கு பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியலன்னா, கண்டிப்பாக அந்த மாவுக்கட்டை கட்டின உடனே அதுக்காக செய்யப்பட்ட ஸ்பெஷல் ஷூ இருக்குது, அந்த ஷூவை கண்டிப்பாக போடணும். அதை நம்ம ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம்னா, ஸ்டீன்பர்க் அப்டக்ஷன் பிரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்டீன்பர்க் அப்டக்ஷன் பிரேஸை முதல் 3 மாதத்துக்கு கண்டினியூவாக போட்டுக்கணும். அதாவது 23 மணி நேரம் போட்டுக்கணும்.
அந்த 1 ஹவர் எதுக்குன்னா, குழந்தைய வந்து குளிக்க வைக்கும்போது, அதாவது மோஷனோ, அந்த யூரினோ போனா, அத கிளீன் பண்ற அந்த ஹைஜீனிக் பர்ப்பஸுக்காக 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணேன். மீதி 23 மணி நேரமும் வந்து இந்த குழந்தை 3 மாசத்துக்கு வந்து கண்டிப்பா போட்டுக்கணும். அப்படி போட்டுக்கிட்டா, அந்த குழந்தைக்கு வந்து எதிர்காலத்தில திரும்பவும் கோணக்கால் வியாதி வராது. டாக்டர், நான் என் குழந்தைக்கு 3 மாசம் நீங்க சொன்ன மாரி கரெக்ட்டா போட்டுட்டேன். ஆனா, அதுக்கு பிறகு என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னா, 3 மாசத்துக்கு பிறகும் அந்த குழந்தைக்கு நம்ம அந்த ஸ்பெஷல் ஷூவ போடணும். அது எவ்வளோ நாள் போடணும்னா, 4 வருஷத்துக்கு போடணும். அதாவது 4 வயசு வரைக்கும் போடணும். அப்படி போடும்போது என்ன பண்ணணும்னா, 24 ஹவர்ஸ் தேவையில்ல. இரவு 6 மணிக்கு ஆரம்பித்து காலையில் 6 மணி வரைக்கும் அந்த ஸ்பெஷல் ஷூவை போட்டால் போதும். பகல் நேரத்தில் வந்து நம்ம சாதாரண ஷூவோ செப்பலோ உங்களுக்கு எது எதெல்லாம் கன்வீனியன்ட்டோ அதை போட்டுக்கலாம். அப்படி போட்டோம்னா எந்த பிரச்சனையும். இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறத ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் அந்த கோணக்கால் வியாதி திரும்பவும் நான் சொல்கிறேன் வரவே வராது. ரெக்கரண்ட் வரவே வராது. டாக்டர், இப்போது நான் வந்து கோணக்கால் வியாதிக்கு இந்த மாதிரி 4 வருஷம் முடிச்சிட்டேன். இப்போ நீங்கள் 3 மாதம் போட்டுக்கணுங்கிறீங்க. அது எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக நான் டாக்டரை வந்து பார்க்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஷூ போட்டதுலேருந்து ஒரு 3 வாரம் கழித்து டாக்டரை வந்து நீங்கள் பார்க்கணும். அப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, செகண்ட் விசிட் வந்து ஒரு 5 வாரம் கழித்து பார்க்கணும். இப்படியெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்தா போதும். ஏன் நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக டாக்டரை பார்க்க சொல்கிறோம் அப்படின்னா, இந்த குழந்தை வளர வளர அந்த ஷூவோட சைஸ் வேரி ஆகும், பெருசாகிட்டே போகும். அப்போ ஷூவை மாற்றி கொடுக்கணும். அந்த பர்பஸுக்காகவும், அந்த கோணக்கால் வியாதி ரெக்கரன்ஸ் வந்திருக்கா, ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காகவும் அந்த ஸ்கோரை வச்சு நாங்கள் அனலைஸ் பண்ணுவோம். அனலைஸ் பண்ணி 4 வருஷம் கம்ப்ளீட் ஆனவுடனே உங்கள் குழந்தைக்கு கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடுச்சுன்னா, நீங்கள் வந்து திரும்ப வரணும், மருத்துவரை பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் மட்டும் மருத்துவரை பார்த்தா போதும். சரியான எலும்பு முறிவு மருத்துவரை அணுகி சரியான முறையில் வைத்தியம் பார்த்து முறையாக ஃபாலோ பண்ணிங்கன்னா, இந்த கோணக்கால் வியாதி முற்றிலும் குணம் செய்து அந்த கோணக்கால் வியாதி இருந்த சுவடே இல்லாமல் மாறி போயிடும். நன்றி, வணக்கம்.